மத்திய தொழிற்சங்க யூனியன்களும் கிசான் மோர்ச்சையும் இணைந்து பிப்ரவரி 16ஆம் தேதி நடத்துகின்ற கிராமீண பந்துக்கு பின்துணை அறிவித்து மாநிலம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பு நடத்தப்படும் போராட்டத்தின் பாகமாக அடிமாலி தபால் நிலையம் முன்பும் ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்கள் தலைமையில் மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்படும் என்று தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் தவறான நடவடிக்கைகளுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு பின்துணை அறிவித்து மத்திய தொழிற்சங்க யூனியன்களும் கிசான் மோர்ச்சையும் இணைந்து பிப்ரவரி 16ஆம் தேதி கிராமீண பந்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அகில இந்திய அடிப்படையில் போராட்டம் நடத்தப்படுகிறது. இதன் பாகமாக ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்கள் தலைமையில் அடிமாலியிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் விவசாய பகுதியில் மோடி அரசின் கார்ப்பரேட் கொள்ளையை நிறுத்த வேண்டும், தொழிலாளி விரோத லேபர் கோடுகளை பின்வாங்க வேண்டும், தொழில் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அதிக நேர வேலையை ரத்து செய்ய வேண்டும், தொழில் ஒப்பந்த அடிப்படைகளை நிறுத்த வேண்டும், 600 ரூபாய் சம்பளம் நிர்ணயித்து வருடத்திற்கு 200 தொழில் நாட்கள் உறுதி செய்து தொழில் உறுதி திட்டத்தை பலப்படுத்த வேண்டும், விவசாய தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் உட்பட உள்ள 20 கோரிக்கைகளை முன்வைத்து தேசிய அளவில் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை நடத்துகின்றனர். இதன் பாகமாக அடிமாலியிலும் தபால் நிலையம் முன்பு ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கண்டன ஆர்ப்பாட்டத்தை தேவிகுளம் முன்னாள் எம்எல்ஏவும் INTUC அகில இந்திய ஒர்க்கிங் கமிட்டி உறுப்பினருமான AK மணி துவக்கி வைப்பார் என்று INTUC மாநில செயலாளர் ஜோன்சி ஐசக் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 16ஆம் தேதி കേന്ദ്ര ട്രേഡ് യൂണിയൻ തൊഴിലാളികളും അതോടൊപ്പം തന്നെ ദേശീയ കർഷകരും നടത്തിവരുന്ന സമരത്തിന് പിന്തുണ പ്രഖ്യാപിച്ചുകൊണ്ട് ഫെബ്രുവരി 16ആം തീയതി മുഴുവൻ ട്രേഡ് യൂണിയൻ തൊഴിലാളികളും പിന്തുണ പ്രഖ്യാപിച്ചുകൊണ്ട് കേന്ദ്ര ഭരണപ്രദേശത്ത് സമരം നടത്തുന്നു. അടിമാലിയിൽ കേന്ദ്രീകരിച്ച് പോസ്റ്റ് ഓഫീസിന് ഫ്രണ്ടിൽ ഐക്യ ട്രേഡ് യൂണിയൻ്റെ നേതൃത്വത്തിൽ സമരം നടത്തുകയാണ്. ഈ സമരത്തിൽ ധർണയിൽ INTUCയുടെ മുഴുവൻ തൊഴിലാളികളും പങ്കെടുക്കണമെന്ന് വിനയപൂർവ്വം അഭ്യർത്ഥിക്കുന്നു. மத்திய அரசுக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு பின்துணை அறிவித்து தொழிற்சங்கங்கள் தலைமையில் போராட்டம் நடத்தப்படுவதாகவும் போராட்டத்தில் அனைத்து தொழிலாளிகளும் பங்கெடுத்து வெற்றியடைய செய்ய வைக்க வேண்டும் என்று அடிமாலி CITU ஏரியா செயலாளர் கமருதீன் கேட்டுக்கொண்டுள்ளார். ഡൽഹിയിൽ സമരം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന കർഷക സമരത്തിന് ഐക്യദാർഢ്യം പ്രഖ്യാപിച്ചുകൊണ്ട് ഫെബ്രുവരി 16ആം തീയതി ഇന്ത്യ രാജ്യത്ത് ഗ്രാമീൺ ബന്ദ് സംഘടിപ്പിച്ചിരിക്കുകയാണ്. കർഷകരും കർഷക തൊഴിലാളികളും കേന്ദ്ര ട്രേഡ് യൂണിയനുകളും ആഹ്വാനം ചെയ്തിരിക്കുന്ന ഗ്രാമീൺ ബന്ദ് ഇന്ത്യ രാജ്യത്തെമ്പാടും നടക്കുമ്പോൾ കേരളത്തിലത് കേന്ദ്ര ഗവൺമെൻറ് ഓഫീസുകൾക്ക് മുന്നിലേക്കുള്ള മാർച്ചായി മാറുകയാണ്. കേരള സംസ്ഥാനത്ത് രാജ്ഭവന് മുന്നിലേക്കും കേരളത്തിലെ 14 ജില്ലാ കേന്ദ്രങ്ങളിലേക്കും ഐക്യ ട്രേഡ് യൂണിയൻ്റെ നേതൃത്വത്തിൽ ഫെബ്രുവരി 16ആം തീയതി മാർച്ച് സംഘടിപ്പിക്കുമ്പോൾ ഇടുക്കി ജില്ലയിൽ 5 നിയോജകമണ്ഡലം കേന്ദ്രങ്ങളിലാണ് ധർണ സംഘടിപ്പിച്ചിരിക്കുന്നത്. രാവിലെ 10 മണിക്ക് അടിമാലി ഗവൺമെൻറ് ഹൈസ്കൂളിന് മുന്നിൽ നിന്നും ആരംഭിക്കുന്ന മാർച്ച് അടിമാലി പോസ്റ്റ് ഓഫീസിന് മുന്നിൽ എത്തിച്ചേരുമ്പോൾ അവിടെ നടക്കുന്ന ധർണ INTUCയുടെ അഖിലേന്ത്യാ വർക്കിംഗ് കമ്മിറ്റി അംഗം ശ്രീ AK മണി ഉദ്ഘാടനം ചെയ്യുമ്പോൾ ഈ ധർണയെ അഭിവാദ്യം ചെയ്തുകൊണ്ട് CITUവിൻ്റെ ജില്ലാ ട്രഷറർ സഖാവ് KV ശശി, AITCയുടെ ജില്ലാ സെക്രട്ടറി TN ഗുരുനാഥൻ, INTUCയുടെ സംസ്ഥാന സെക്രട്ടറി ജോൺസി ഐസക്ക്, NLCയുടെ ജില്ലാ പ്രസിഡന്റ് ശ്രീ PP ബേബി തുടങ്ങി സംയുക്ത ട്രേഡ് യൂണിയൻ്റെ നേതാക്കൾ ഈ ധർണയെ അഭിവാദ്യം ചെയ്തുകൊണ്ട് സംസാരിക്കുകയാണ്. 16ஆம் தேதி காலை 11 மணிக்கு அடிமாலி தபால் நிலையம் முன்பு நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் CITU மாவட்ட பொருளாளர் KV சசி, AITUC மாவட்ட செயலாளர் GN குருநாதன், INTUC மாநில செயலாளர் ஜோன்சி ஐசக், NLC மாவட்ட தலைவர் PP பேபி, CITU மண்டலம் கோஆர்டினேஷன் கன்வீனர் M லக்ஷ்மணன், அடிமாலி AITUC மண்டலம் தலைவர் KM சாஜி, INTUC ரீஜனல் கமிட்டி தலைவர் D குமார், NLC சட்டமன்ற தொகுதி தலைவர் VM பிரகாஷ் போன்றவர்கள் பங்கெடுப்பார்கள் என்றும் தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.